வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ். சிபிஎஸ்சி கிளாஸ் 10க்கு ஹிஸ்ட்ரியில் இருக்கிற நேஷனலிசம் இன் இந்தியா இந்த லெசனில் பார்ட் 3 வீடியோ இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரவுலட் ஆக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ வந்து ஒரு சட்டத்தை வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அந்த இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு கவுன்சில் மூலமாக அவங்க ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் ஒரு சட்டத்தை அவங்க இயற்ற முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த கவுன்சிலில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பீப்புள்ஸும் வந்து மெம்பராக அதில் இருப்பாங்க, அவங்களும் ஒப்புதல் தரணும். ஆனால் இந்த ரவுலட் ஆக்டை பொறுத்தவரையிலும் இந்தியன் பீப்புள் அதிகமாக எதிர்த்தும் இந்த ரவுலட் ஆக்டை வந்து இந்தியாவில் அமல்படுத்துகிறாங்க பிரிட்டிஷ்காரங்க. அப்போ அந்த ரவுலட் ஆக்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அரசியல் ரீதியாக அவங்களுக்கு அதிகமான அதிகாரம் தரக்கூடியதாகவும், இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசியல் தொடர்புடைய கைதிகளுக்கெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாரணையே இல்லாமல் 2 ஆண்டுகள் அவங்கள சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையும் வந்து அதில் இருக்குது. ஸோ இந்த ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிறது இந்த முக்கியமான இந்தியர்களை எதிர்க்கக்கூடிய சட்டமாக அது இருந்துச்சு. ஸோ ரவுலட் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் ஹரிட்லி த்ரூ இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் despite netted opposition by Indian members. அதை மொத்தமாக இந்தியன் மெம்பர்ஸ் எல்லாமே எதிர்த்தாங்க. அதனால் அவசரமாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரவுலட் ஆக்டை இந்தியாவில் கொண்டுட்டு வராங்க. ரவுலட் ஆக்ட் gave government enormous powers to repress political activities. அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ரீதியாக அதிகமான பவர் கொடுத்துச்சு. இட் allowed detention of political prisoners for 2 years without trial. அவங்க எந்த விதமான விசாரணையுமே இல்லாமல் 2 வருஷம் சிறையில் அடைக்க முடியும் அப்படிங்கிற அதிகாரத்தையும் அவங்களுக்கு தந்தது. இப்போ இந்த சட்டத்தை எதிர்த்து தான் என்ன பண்ணுறாருங்கன்னா நேஷ்னல் வெயிட் சத்தியாகிரகா அப்படிங்கிறத மகாத்மா காந்திஜி ஆரம்பிக்கிறாரு. எம்போல்டன்ட் வித் சக்ஸஸ், அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த சக்ஸஸை தொடர்ந்து மகாத்மா காந்திஜி லான்ச்டு நேஷ்னல் வெயிட் சத்தியாகிரகா எகெயின்ஸ்ட் ப்ரப்போஸ்ட் ரவுலட் ஆக்ட் இன் 1990. அப்போ ரவுலட் ஆக்டை எதிர்த்து 1919 நேஷ்னல் வெயிட் சத்தியாகிரகா அப்படின்னு ஒன்று பண்ணலான்னு ஆரம்பிக்கிறாரு. அது எந்த முறையில் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வயலண்ட் சிவில் டிஸ்ஒபீடியன்ட் அப்படிங்கிற இந்த மெத்தடில் ஸ்டார்ட் ஆகுது இந்த சத்தியாகிரகா. இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் த ஹார்டல் ஆன் 6th April 1990 முதல் 6th Aprilல் வேலை நிறுத்தமாக இதை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது ரேலிஸ் வேர் ஆர்கனைஸ்டு, அதாவது பேரணியாக உங்கங்கே பேரணி நடத்துகிற மாதிரி நடத்துகிறாங்க. அடுத்தது என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேஸ் ஒர்க்கர்ஸ் வென்ட் ஆன் ஸ்ட்ரைக். ரயில்வேஸ் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரயில்வே ஒர்க் ஷாப் வந்து மூடப்படுது. ரயில்வே ஒர்க் ஷாப் வாஸ் க்ளோஸ்ட், அது வந்து மூடப்படுது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கர்ட் தட் லைன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சச் எ ரயில்வே அண்ட் டெலிகிராஃப்ஸ் would be disturbed. அவங்களோட டெலிகிராமும் ரயில்வேவும் தான் முக்கியமான கம்யூனிகேஷனாக இருக்குது பிரிட்டிஷாருக்கு. அது வந்து இந்த வேலை நிறுத்தத்தால் பாதிக்கப்படுறதுனால அவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. தே அரெஸ்டட் லோக்கல் லீடர்ஸ். அந்த பயத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் லீடர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அங்கங்கே லோக்கல் லீடர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. காந்திஜியை வந்து டெல்லிக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க. அண்ட் பார்டு காந்திஜி ஃப்ரம் என்டரிங் டெல்லிக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க. இது எல்லாமே 9th வரையிலும் நடந்துட்டுருக்க சத்தியாகிரகம். இப்போ அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன் 10th April 1990 அட் அமிர்தசரில் 10th என்ன நடக்குது அப்படின்னா இதுவரையிலும் அமைதியாக நடந்துட்டு இருந்த சத்தியாகிரகம் வன்முறையாக மாறுது. போலீஸ் ஃபயர் த பீஸ்ஃபுல் ப்ரொசஷன், அதாவது போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அமைதியான முறை நடந்த போராட்டத்துக்கு எதிராக நம்ம என்ன பண்ணுறாங்க ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சுடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு வச்சிங்கன்னா சாதாரண மக்களிடையே என்ன பண்ணுது அவங்கள புரட்சி, அதாவது எழுச்சி அடைய செய்யுது, அவங்கள தூண்டுது, அதாவது வன்முறையை தூண்டுது அவங்கக்கிட்ட. விச் ப்ரொவோக்ட் காமன் பீப்புள், சாதாரண மக்கள்கிட்ட இது எழுச்சியை தூண்டுது. அதனால் பீப்புள் ஸ்டார்டட் அட்டாக்கிங் பேங்க்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன். உடனே பீப்புள் என்ன பண்ணுறாங்க பேங்க்கு, ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அமைதியான முறையிலான சத்தியாகிரகம் 10th அப்புறம் வன்முறையாக மாற ஆரம்பிக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க அவசரமாக பிரிட்டிஷார் மார்ஷியல் லா அப்படின்னு ஒன்று கொண்டுட்டு வராங்க. அது மூலமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டயர் உள்ளே நுழைகிறாரு. பிரிட்டிஷ் இம்போஸ்ட் மார்ஷியல் லா டு கவுண்டர் திஸ். அவங்க மார்ஷியல் லா அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வராங்க. அதன் மூலமாக ஜென்ரல் டயர் டு
கம்பன், அதாவது ஜெனரல் டயர் வந்து அதில் வந்து பொறுப்பேற்கிறார். ஃபஸ்ட்டு வந்து பொறுப்பேற்றுக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை வந்து 13th April 1919 நடத்துகிறாரு. அப்போ ஜாலியன் வாலாபாக் அப்படின்னா என்னங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லார்ஜ் க்ரௌட் கேதரிங் இன் த என்க்ளோஸ் கிரவுண்ட் ஆஃப் ஜாலியன் வாலாபாக். ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து முழுசாக வந்து க்ளோஸான ஒரு பகுதி. அதோட என்ட்ரன்ஸ் வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும், முழுசாக க்ளோஸான ஒரு பகுதி. அந்த இதில் வந்து நிறைய மக்கள் வந்து கூடுறாங்க. எப்போ? 13th April. Some came to protest against the government. பாதி பேர் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சி கும்பிட்றாங்க. Some came to celebrate பைசகி ஃபேர். பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பைசகி ஃபேர் அப்படிங்கிற ஒரு திருவிழாவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அங்கே பாதி பேர் கூடுறாங்க. பீயிங் அவுட்சைடர்ஸ் மெனி வில்லேஜஸ் வேர் unaware ஆஃப் மார்ஷியல் லா. மார்ஷியல் லாவை பற்றி அதாவது வெளிப்பகுதியில் உள்ளவங்களுக்கோ இல்லை வில்லேஜில் உள்ள பீப்புள்ஸ்க்கோ வந்து மார்ஷியல் லா போய் அந்தளவுக்கு ரீச் ஆகலை. மார்ஷியல் லான்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் தெரியவே இல்லை. அது தெரியாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாலியன் வாலாபாக்கில் வந்து மக்கள் கூடியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஜெனரல் டயர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டர் த ஏரியா. ஜெனரல் டயர் வந்து ஏரியாவில் வந்து நுழைகிறாரு. அப்போ எங்கள் ஜாலியன் வாலாபாக் உள்ளே வர்றாரு. உள்ளே வந்து என்ன பண்ணுறாருன்னா, பிளாக் பண்ணுறாரு. அந்த ஏரியாவில் அந்த என்ட்ரன்ஸை வந்து பிளாக் பண்ணிடுறாரு. பிளாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸைட் அண்ட் ஓப்பன் ஃபயர் ஆன் க்ரௌடு. அதாவது க்ரௌடெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா ஃபயர் பண்ண ஆரம்பித்தார். மக்களை நோக்கி சுட ஆரம்பிச்சிடுறாங்க. சுட ஆரம்பிச்சிடணும். இதில் வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து கொல்லப்படுறாங்க. நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இங்கே கொல்லப்படுறாங்க. டு கிரியேட் ஃபீலிங் டு டெரர் இன் த மைண்ட் ஆஃப் சத்தியாகிரகிஸ். இது எதுக்காக பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியாகிரகம் பண்ணுறவங்க இதில் மனசில் வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தும். அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை நடத்திடுறாரு ஜாலியன் வாலாபாக்கில். சரியா? இப்போ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இந்த நியூஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆஸ் த நியூஸ் ஆஃப் ஜாலியன் வாலாபாக் ஸ்ப்ரெட். ஸோ ஜாலியன் வாலாபாக்கை பற்றின விஷயம் வந்து இந்தியா ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. பீப்புள் உடனே என்ன பண்ணிடுறாங்க, கொந்தளிச்சிடுறாங்க. நம்ம வந்து எழுச்சி அடைஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அதுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிடுறாங்க. பீப்புள் கிளாஷ்ட் வித் போலீஸ் அண்ட் அட்டாக் கவர்மெண்ட் பில்டிங்ஸ். போலீஸ், கவர்மெண்ட் பில்டிங் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பிரிட்டிஷ் ரெஸ்பாண்டட் அட் டெரரைஸ்ட் பீப்புள். அதாவது மக்கள் மனசில் ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சத்தியாகிரகிஸ் எல்லாத்தையும் மக்களையும் வந்து என்ன பண்ணுறாங்க, துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. தே ஃபோர்ஸ் சத்தியாகிரகிஸ் டு ரப் த நோஸ் ஆன் த கிரவுண்ட். அவங்க மூக்கை வந்து கிரவுண்டில் வந்து தேய்க்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தை அவங்க கட்டாயப்படுத்தி அவங்கள செய்ய வைக்கிறாங்க. க்ரௌட் ஆன் த ஸ்ட்ரீட் ஆன் டு சலாம் டு சாஹிப்ஸ். அதாவது கிரவுண்டில் வந்து என்ன பண்ணணும், மண்டிட்டு செல்லணும். ஸ்ட்ரீட்டில் தெருவில் வந்து மண்டி போட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன்லாம் போட்டு அவங்கள கொடுமைப்படுத்துகிறாங்க. தே ஆல்சோ ஃப்ளாக்டு பீப்புள் அண்டு பாம்டு வில்லேஜஸ். அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களையும் வந்து அடித்து துன்புறுத்துகிறாங்க. அதே நேரத்தில் வந்து வில்லேஜ் சைட்லாம் பாம்பு போட்டு மக்களை பயமுறுத்துகிறாங்க. ஸோ இப்போ சாதாரணமாக அமைதியான முறையில் ஆரம்பித்த சத்தியாகிரகம் என்னவா ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வன்முறையாக மாற ஆரம்பிச்சிச்சு. அதனால் காந்திஜி வந்து சத்தியாகிரக போராட்டத்தை, அதாவது ரவுலட் ஆக்ட் தொடர்பான சத்தியாகிரக போராட்டத்தை வந்து வாபஸ் வாங்கிடுறாரு. சீயிங் வயலன்ஸ் ஸ்ப்ரெட், காந்திஜி கால்ட் ஆஃப் த மூமெண்ட். சத்தியாகிரக போராட்டத்தை வந்து திரும்ப பெற்றுறாரு காந்திஜி. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தோ வெயிட் ஸ்ப்ரெட் மூமெண்ட், இது வந்து ஒரு பரவலான ஒரு மூமெண்ட்டாக இருந்தாலும், பல இடங்களில் தெரிஞ்ச ஒரு மூமெண்ட்டாக இருந்தாலும், இது வந்து அந்த அளவுக்கு போய் என்ன பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் சைட்லாம் போய் ரீச் ஆகலை. ஒரு சிட்டி சைடும் டவுன் சைடு மட்டும்தான் இந்த மூமெண்ட்டை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. ஸோ ரவுலட் சத்தியாகிரகா வாஸ் ஸ்டில் லிமிட்டட் டு சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் வரலும் தான் அது இருந்தது. அதனால் மகாத்மா காந்தி என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அளவிலான ஒரு இதை வந்து சத்தியாகிரகத்தை வந்து லான்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மகாத்மா காந்திஜி வாண்டட் டு லான்ச் எ மச் மோர் ப்ராட் பேஸ்ட் மூமெண்ட். அதாவது ஒரு பெரிய அளவிலான ஒரு மூமெண்ட்டை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு மகாத்மா காந்திஜி இந்த ஆக்டுக்கு எதிராக. சரியா? இப்போ
இது ரவுலட் ஆக்டோட ஒரு பகுதி தான். இதை மீதியை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவோட சம்மரி பார்த்தோம் அப்படின்னா, ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிறது 1919 கொண்டுட்டு வராங்க பிரிட்டிஷார். அந்த ஆக்டுக்கு எதிராக நேஷ்னல் லெவல் சத்தியாகிரகம் பண்ணுறாங்க மகாத்மா காந்திஜி தலைமையில் மக்கள். ஸோ அந்த சத்தியாகிரகத்தை எதிர்த்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கன்னா, பிரிட்டிஷார் வந்து நிறைய வன்முறைகளை கையாளுறாங்க. அதில் ஒன்று தான் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜாலியன் வாலாபாக். ஜென்ரல் டயரை வந்து அவங்க வந்து சீஃபாக அப்பாயிண்ட் பண்ணி அவர் மூலமாக வந்து ஜாலியன் வாலாபாக்கை நடத்தியிருக்காங்க. அதில் நிறைய மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இதை கேட்ட மக்கள், இந்திய மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, எழுச்சி அடைஞ்சு நிறைய போராட்டங்கள் பண்ணுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தையுமே தாக்குறாங்க. அதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியாகிரக போராட்டம் வன்முறையாக மாறிடுச்சு. அதனால் மகாத்மா காந்திஜி வந்து ரவுலட் ஆக்டுக்கு எதிரான சத்தியாகிரகத்தை வாபஸ் வாங்கிடுறாரு. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி வந்து ஒரு பெரிய அளவிலான சத்தியாகிரகத்தை, ஏன்னா இது வந்து சிட்டிஸ் டவுன்ஸில் தான் பெரிய அளவுக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி அப்போ எல்லா பகுதியிலும் இந்தியா முழுவதுமே பரவக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான ஒரு சத்தியாகிரகத்தை நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுதான் இதுவரை நம்ம பார்த்தது. ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.